ஹாய் காய்ஸ், இன்னைக்கு காலையில் எழுப்பி நம்ம நேரம் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா தோட்டத்தில் போய் வாழை பிடிச்சிட்டோம் அப்படின்னு காலையிலே சொன்னாங்க. சரின்ட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நேராக நம்ம எந்த தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடகிற தோட்டத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த ஓடகிற தோட்டத்தில் தான் நம்ம மலைத்தான் வாழை போட்டிருக்கோம். வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மலைத்தான் வாழை. இதில் நெட்டு கலத்தின இந்த மாதிரி நெட்டு கலத்தின வாழைப்பூ தான் நம்ம உடைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அந்த மாதிரி நெட்டு கலத்தின வாழைப்பூ தேடுவோமா இல்லை. நெட்டு கலத்தின வாழைப்பூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைத்தான் வாழை 4லேருந்து 5 சீப்பு வைக்கும். அதுக்கு பிறகுல 2 சீப்பு விழுந்திருக்கும். அந்த மாதிரி உள்ள வாழைப்பூவை பார்த்து தான் நம்ம ஒடிக்கணும். இந்த மாதிரி நெட்டு கலத்தின வாழைப்பூ ஒடிக்கிறதுனால அந்த வாழைத்தார் சீக்கிரமாக விளையும். நெட்டு கலத்தின வாழைப்பூ ஒடிக்காமல் விட்டுருந்தா அது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வாழைப்பூ சின்ன சின்ன டம்மி சீப்புகள் வைக்கும். இதனால அந்த வாழைத்தார் விளையிற வேகம் வந்து குறையும். அதனால தான் நம்ம வாழைப்பூ ஒடிக்கும். மலைத்த வாழைப்பூ வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால இது வந்து சமையல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகாது. பிறகு நீ ஏன் இவ்வளோ ஒடிக்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் வந்து ஆட்டு தீவனத்துக்காக ஒடிக்கேன். அதனால தான் இவ்வளோ வாழைப்பூ ஒடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வாழைப்பூவில் மேலே உள்ள தொகையை நான் பிச்சு போட்டுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் மண்ணும் தூசியுமா இருக்கும். அதை வந்து ஆடு திங்காது கழிச்சிடும். அதுக்காக நாங்கள் தோட்டத்தில் அதை கழிச்சு போட்டுருவேன். இப்போ வாழைப்பழம் உடைச்சாச்சு. இப்போ நம்ம உடைச்ச வாழைப்பழத்தையும் ஒன்று சேர்ப்போம். உடைச்ச வாழைப்பழத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் ஒரு 70 வாழைப்பூட்ட உடைச்சிருக்கோம். இந்த வாழைப்பழத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இப்போ நம்ம சாக்கில் எடுக்கிறதையும் நீங்கள் பாருங்கள். இந்த சாக்கில் தான் இப்போ நம்ம வாழைப்பூவெல்லாம் அடுக்க போகிறோம். நம்ம ஏனதானம் அடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வாழைப்பூ தான் இந்த சாக்கில் ஏறும். அதே இது நான் அடுக்கிற மாதிரி அடுக்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 வாழைப்பூவுமே இதில் அடிக்கிடலாம். நான் அடுக்கிறதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக. இந்த மாதிரி அடுக்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கில் உள்ள வாழைப்பூலாம் நல்லா டைட்டாக ஏறி இருக்கும். இதனால் வாழைப்பூ சாக்கோட வாய்ப்புட்ட கெட்டணும்னு கூட அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஒரு அடிஷ்னல் சேஃப்டிக்காக இந்த சருவை வச்சு இந்த வாழைப்பூ மூட்டையை கட்டிக்கிறேன். சாப்பிடக்கூடிய வாழைப்பூன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூ, கசலிப்பூ இந்த 2 வாழைப்பூவும் சாப்பிட்றது ஏற்றுது. அதை பற்றின வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போயிட்டு வரேன். பாய். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததற்கு மிக்க நன்றி.